就到每个时候一个தமிழச்சே ஏன் தமிழச்சே. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சங்கீதா. எனக்கு 21 வயசு ஆகுது. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் கனவுகள் நிறைஞ்ச இதயத்துடன் இந்த மிஸ் தமிழச்சி மேடையில் அடியெடுத்து வச்சுருக்கேன். பாரதியார் கண்ட புதுமை பெண் யாருன்னு நம்ம கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்போம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சங்கீதா. எனக்கு 21 வயசு ஆகுது. சென்னையில தமிழ் பாரம்பரிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தேன். தற்பொழுது SRMல் செவிலியராக பணிபுரிந்து வருகிறேன். மாடலிங் என் சிறு வயதிலிருந்தே ஒரு கனவாக இருந்து வருகிறது. அதை இந்த மிஸ் தமிழச்சி அழகி போட்டியிலிருந்து தொடர நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். ஓவியம் மூலம் என்னை வெளிப்படுத்துவதும், பயணங்கள் மூலம் இந்த உலகை ஆராய்வதும், முகாம் மற்றும் உலகேற்றம் ஆகியவற்றுடன் என் சாகச உணர்வுகளை தூண்டுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆர்ட் எக்ஸ்போவில் வெற்றி பெற்றது. குயின் ஆஃப் மெட்ராஸ் அழகி போட்டியில் 2022ஆம் ஆண்டு முதலாம் 10 இடத்தை பிடித்தது போன்ற இந்த சாதனைகளுக்காக நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். பள்ளி காலங்களில் என் உருவ தோற்றத்திற்காக நான் மிகவும் கேலி செய்யப்பட்டேன். ஆனால் என் உள் அழகை தழுவி இந்த மாடலின் கனவை மிகுந்த உறுதியுடன் தொடர என் மனம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஒரு செவிலியராக எதிர்கால சந்ததியினர் செழிக்க வலுவான அடித்தளத்தை உருவாக்க குழந்தைகளின் மன ஆரோக்கியத்துடன் மேம்படுத்துவதற்கு நான் மிகவும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த மேடையில் கனவுகள் நிறைந்த இதயத்துடன் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த இந்த மிஸ் தமிழச்சி மேடையில் நான் அடியெடுத்து வைத்துள்ளேன். பாரதியார் கண்ட யாரென்னு கண்டு கொள்வோம். தேங்க்யூ. Good afternoon. Good afternoon, Sangeeta. So you said you're a nurse, right? Yes, ma'am. Then why did you choose a platform like Miss Tamilachi? Okay, thank you for asking me a question. நீங்க தமிழ்ல கூட ஆன்சர் பண்ணலாம். ஓகே மேம். ஸோ வந்து நர்சிங் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா அது எங்களோட பேரண்ட்டோட விஷ். இப்போ எல்லா பெற்றவங்களுக்கும் அவங்க பிள்ளைங்க வந்துட்டு தான் சொல்கிறத கேட்கணும், அவங்க நினைக்கிறதெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் நானும் அப்படி தான் என்னோட பேரண்ட்ஸ் சொல்கிறத நான் கேட்டு அவங்க சூஸ் பண்ண ஸ்டடீஸை நான் ஃபாலோ பண்ணாலும் என்னோட ட்ரீம்ஸை நான் விட்டு கொடுக்கல. எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்காகவும் என்னோட ட்ரீம்ஸை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அவங்களுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நர்ஸ் ஆனேன். அதே நேரத்தில் என்னோட ட்ரீம் அச்சீவ் பண்ணேன். நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி நான் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் மாடலிங் கரியர் சூஸ் பண்ணி இப்போ ஒரு மாடலாக அவங்க முன்னாடி வந்து நின்றுருக்கேன். அதுவும் மிஸ் தமிழச்சி பேஜெண்ட்ல. Hi Sangeeta. Hi sir. I thoroughly enjoyed your walk. It was really wonderful. I also got a clip of yours actually. Right. So I appreciate it, and also being a nurse and to be a physician and the modeling. Yes. So you had given a good definition. Thank you. So my question is that so do you really want to be a physician or to be a good model? குட் மாடல் ஆஸ் வெல். இப்போ மாடலிங் சூஸ் பண்ணாலே நம்ம ஃபிட்னஸ்லேருந்து அவுட்டர் பியூட்டி, ஆல்சோ இன்னர் பியூட்டி, நம்ம பர்சனாலிட்டி இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம், நம்ம அவுட்டர் பியூட்டியும் இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஒரு மாடலாக ஆகணும்னு ஒரு எய்ம் வந்துட்டாலே நம்ம எல்லாத்தையுமே நம்மளை கரெக்ட் பண்ணி நம்ம அந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறது தான். ஸோ நான் மாடலிங் சூஸ் பண்ணியிருக்கேன். Alright, but then like, what if I say it's about to be a physician, it's about the humanitarian thing, right? Okay. Yes. But மாடலிங்கிறப்போ ஆஸ் அ பியூட்டி பேஜெண்ட்டில் ஒரு உமனை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த கைண்ட்னஸ், அந்த ஹியூமனிட்டி எல்லாமே அந்த மாடலிங்லேயே வந்துடுது. ஸோ அதனால் நான் இது சூஸ் பண்ணுறேன் சார். Don't the people celebrate the physician? No. Alright, no, that was the correct answer actually. But then like being a model, it's about you'll be well groomed. So when you stand, like when you do the service, you'll be confident enough, and you need to wear that confident. You're already wearing it. I could see the crown. Thank you. I wish you all the very best. Thank you. நான் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு விஷயங்களும் தடைகள் வந்து நிறைய இருந்திருக்கு. இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் சொல்கிறதுனாலும்
அவங்களோட ட்ரீம்ஸ் என்னன்னு வெளியே சொல்றதுக்கே பயப்படுறாங்க. சம்டைம்ஸ் அதை வந்துட்டு இனிஷியேட் பண்ணவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து சொசைட்டியோட ப்ரெஷராக இருக்கட்டும், ஒரு எஜுகேஷன் ப்ரெஷராக இருக்கட்டும், அது வந்து ஒரு ஸ்கூல் டைம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணாமல் அவங்க ஒரு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு ஏஜ் இருக்கும் போதே உங்களுக்கு எப்போ அந்த ட்ரீம் வந்தது அப்படின்னா அதை அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடாம ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக விட்டு கொடுக்காம உங்களுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்கள் ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணுங்க. ஸோ அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணால் நான் இங்கே நின்றுருக்கேன். நான் ஒரு 4 பேத்துக்கு ஒரு மோட்டிவேட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பார்த்து ஒரு 4 மாடல்ஸ் வந்து வளரணும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். தேங்க்யூ. தமிழச்சே ஏன் தமிழச்சே